எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஒரு 2-3 டேஸா எல்லாரும் வந்து அக்கா உங்களோட போட்டோ வந்து வேற ஒரு ஐடியில தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா அந்த போஸ்ட் வந்து 10 நாளைக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அந்த பேஜ் அந்த ஐடியில. பட் இப்ப வரைக்கும் அந்த ஐடி ஆக்டிவ்ல தான் இருக்கு. அது 10 நாளைக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க தப்பா போட்டு. ஆனா அதுக்கப்புறம் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 டேஸா பாத்தீங்கன்னா என்னோட நிறைய போட்டோஸ் வந்து அதுல அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த ஐடியோட டிபிஏ வந்து என் போட்டோ தான் வச்சிருக்காங்க. திவ்யா ஸ்ரீ அப்படிங்கிற ஐடி அது. நான் வந்து அதை போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஐடி தான். இந்த ஐடியா வந்து இவனுக்கும் எனக்கும் வந்து பர்சனலா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த திவ்யா ஸ்ரீங்கிற ஐடியில இருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு என் மேல என்ன கோவம் தெரியுமா? பாருங்க, நான் வந்து டிபிகேக்கு சப்போர்ட் பண்றதுதான் இவனுக்கு கோவம். அந்த கோவத்துலதான் என்கிட்ட அசிங்கமா பேசுறது, இண்டிவிஜுவலா பிரைவேட்டா மெசஞ்சர்லயுமே அதே மாதிரிதான் அசிங்கமா பேசுறது, அசிங்கமா வீடியோ அனுப்புறது, குரூப் சேட் ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர்ல இருந்து மாத்தி மாத்தி வந்து குரூப் சேட் பண்றது, அந்த மாதிரியான நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது தமிழக வெற்றி கழக தலைவருக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கையா கூட எடுத்துக்கலாம். என்ன என்ன அப்படின்னா, எந்த ஒரு தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துலதான் பெண் நிர்வாகிகள், பெண் உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்க. அந்த பெண் உறுப்பினர்கள்ல பெண் நிர்வாகிகளும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபுளுசஸா இருந்தவங்கள விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தினீங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ல பெண் நிர்வாகிகளும் இருக்காங்க. அந்த பெண் நிர்வாகிகள் நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால எவ்வளவு கஷ்டங்கள் வருது அவங்களுக்கு, எவ்வளவு ஒரு இடைஞ்சல்கள் வருது அப்படிங்கிறது வந்து என்னை போன்ற இருக்கிற பெண் நிர்வாகியா இருக்கிற விர்ச்சுவல் வாரியருக்கு தான் தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளோட கழகத்துல வந்து எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நீங்க உங்க கவனத்துக்கு கொஞ்சம் கொண்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு டிவி கேல இருந்து காசு கொடுப்பாங்க, காசு வாங்கிட்டு தான் நீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காசு வாங்குறமா குடுக்குறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்காக நாங்க இந்த விஷயம் பண்ணல அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா சொல்றவங்க வந்து காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற எல்லா பெண்களுக்கும் இந்த ஒரு அவமானம் வந்து இருக்கு. அப்படி அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றாங்க. சோசியல் மீடியா மூலமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உட்பட. அப்படிப்பட்ட எங்களுக்கு வந்து நம்மளோட கழகத்துல இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, அங்கீகாரம் கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் நீங்க வந்து கொஞ்சம் கவனிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.